அங்கே ஒரு அழகான பாடும் பறவை இருந்தது. அது பாடும்போது அதன் அலகிலிருந்து முத்துக்கள் உதிர்ந்தன. ஒரு நாள் ஒரு வேடன் இந்த விசித்திரமான காட்சியை கண்டான். இந்த அரிய பறவையை நான் பிடித்தே ஆக வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவன் ஒரு பொறி வைத்து அந்த பறவையை பிடித்தான். பிறகு அதை வீட்டிற்கு கொண்டு சென்று கூண்டில் அடைத்தான். வெகு விரைவிலேயே அந்த முத்துக்களின் உதவியால் அந்த வேடன் செல்வந்தனானான். நான் இந்த பறவையை அரசருக்கு பரிசாக அளிப்பேன் என்று அந்த வேட்டைக்காரன் நினைத்தான். அரசர் அந்த பறவையை பெற்றுக்கொண்டபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அந்த வேட்டைக்காரனை தன் அரசவையில் ஒரு பிரபுவாக ஆக்கினார். நான் இந்த பறவையை என் அரசிக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அரசன் நினைத்தான். ஆனால் கருணையுள்ள அரசி அடிமைத்தனத்தை எதிர்த்தாள். இவ்வளவு விலைமதிப்பற்ற அழகான பறவையை ஒருபோதும் கூண்டில் அடைக்க கூடாது என்று கூறி அந்த பறவையை விடுவித்தாள். அது, வேடனின் வலையில் சிக்கிய நான் ஒரு முட்டாள். என்னை அரசனுக்கு பரிசளித்த இரண்டாவது முட்டாள் அவன். என்னை அரசிக்கு கொடுத்த மூன்றாவது முட்டாள் அரசன். முட்டாள்களிடம் முத்துக்கள் இருக்கும், ஆனால் அரசிக்கு மட்டுமே தங்க இதயம் உண்டு என்று பாடிக்கொண்டே பறந்து சென்றது. விலைமதிப்பற்ற முத்துக்களை விட பிற உயிர்களின் விடுதலையை மதிக்கும் அன்பான இதயமே உண்மையான செல்வம்.